போல் டிசைர் மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். கியர்னோ ஸ்டெயின் 11 டேக்கிங் ஆன் யூஜே பிரதர்ஸ். ஆடுகளம் டாஸை வின் பண்ணது கியர்னோ ஸ்டெயின் 11. ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர், ஒரு ஓவர் பர் பிளே, 3 பவுலர். பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் பீர், ஓப்பனிங் பவுலர் வர்டெக்ஸ் பாபு. மணி கரெக்டாக 6. முதல் பால் ஃபாஸ்ட்டாக உள்ளே போடப்பட்ட பந்து. ஃபுல் டைமிங் இல்லை, ஸ்லோ ஆகியிருக்கு. ஸ்டாப் பண்ண வந்துட்டார், ஃபீல்டர் வந்துட்டார். அஜய் நினைக்கிறேன் அங்கே ஃபீல்டர். ஓடி எடுக்கப்பட்ட 2 முதல் பாலில் குத்தி ஸ்கிட்டியாக போட்டார், ஃபாஸ்ட்டாக போட்டார் இந்த பந்து. சம்டைம்ஸ் இவரோட பந்து பார்த்து இப்போ ஃப்ளோட்டு கொடுப்பான்னு எதிர்பார்த்து போவீங்க, அதுக்கு இடம் கொடுக்காம போட மாதிரி போட்டிருக்காரு. சிங்கிள் மாத்திரனால ஸ்ட்ரைக்கில் இப்போ ரோஷன் ஸ்ட்ரைக்கில் போட்டார். அந்த ஸ்லோவர் ஒன்றை போட்டார். இந்த பால் பெருசாக திரும்ப பார்க்க மாதிரி இருக்குது, ஆனால் வேகத்தை மட்டும் கம் பண்ண மாதிரி இருக்குது. இன்றைக்கி டேவோட எண்டில் தான் உங்களுக்கு விண்டே வருதுன்னு சொல்லுவேன். விண்டு பார்த்திங்கன்னா ஃபைன் லெக்லேருந்து டீப் கவர்ஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ லாங்காக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லாங்கா ஃபீல்டரை வந்து கவர்ஸில் வச்சுருந்தாங்க, டீப்பில் கண்ட்ரி வச்சுருக்காங்க. இப்போ விதவுட் ஆஃபர் அது கேப்பில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க. ஒரு வெல்கம் பவுண்ட்ரி இந்த பேட்ஸ்மேனுக்கு. வர விட்டு டைமிங்க்கு தான் பார்த்தாரு, அந்த டைமிங் நாளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். நல்லா தூக்கி உள்ளே கொண்டாந்தார், ஒரு இண்டிகேட்டர் ஷாட். பட் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓ ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பந்து, ஃபாஸ்ட்டாக கட்டு எடுத்திருக்கு லைனுக்குள்ளே. டாட் பால். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். காமன் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8 ஆடி இருக்காங்க. அதில் ஒரு பவுண்டரி வேறு அடக்கம். அந்த ஓவரோட கடைசி பந்து ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டெடுத்து அவர் போட்டு நான் பார்த்தது கிடையாது. பாபு போட்டு அதையும் போட்டி காட்டிட்டார். செகண்ட் ஓவர் நியூ பவுலர் கார்த்திக். ஒரு ஈஸி பிக்கிங் பால், குத்தி போகும், ஒரு பவுண்டரியாக வேறு மாறும். லென்த் உடஞ்சிருச்சு, புஷ் பண்ண பார்த்துருக்காரு, அது டேரெக்டாக பேட்ஸ்மேன் பாடியை விட்டு விலகி வந்துருச்சு. மீண்டும் ஒரு பவுண்டரி இந்த பேட்ஸ்மேன் ரோஷன் ஒரு பேட்லேருந்து. செகண்ட் பால். அவரோட பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பும்ரா ஆக்ஷன் மாதிரி வரது அடுத்த விஷயம். பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதே மாதிரி காது கொட்டி தான் ரிலீஸும் பண்ணுறாரு. அந்த கண்ட்ரோல் எல்லா பவுலருக்கும் பும்ரா ஆக்ஷனில் போடுறப்ப கிடைக்காது. அவருக்கு ஓரளவு கிடச்சிருக்கு, நல்லா கிடச்சிருக்கு. அதில் பேசும் போடுறாரு. சூப்பரான பந்து, கொஞ்சம் கிராஸாக போய் பார்த்தார் பேட்ஸ்மேன். டாட் பால். போன பால் வைடு, வேகம் கம்மி, யாக்கிங்லேருந்து வந்தார். ஃபாஸ்ட்டாக முன்னாடி வந்தாங்க, ஒரே ரன் மட்டுமே. இங்கே ஒருத்தர் சறுக்கிடுச்சு. ஸ்லோவர் த்ரூ தேர், செம்ம வேரியேஷன். ஐ திங்க் 1 more ரிமைனிங் இந்த ஓவரில். அதுவும் வேகம் கம்மி தான். லோட்டாஸ் பால். அவரே தான் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. 2க்கான வாய்ப்பு கொடுக்கல. முதல் பால் டவுன் தலைக்கு ஒரு பவுண்டரி போனதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் லைனில் ரெக்டிஃபை பண்ணி போட்டாங்க. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 17 ஆடிருக்காங்க. வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். யூஜே பிரதர்ஸ் ஆடுகளம். இந்த ஒரு மீண்டும் பாபு அவருக்கான 2வது ஓவர். செம்ம பந்து, க்ளோஸ் டு பேட்டு. பேட்ஸ்மேனோட திங்கிங்கும் கரெக்டு தான். அந்த இடம் ஃபுல் ஓப்பனு, ஒர்க் பண்ணால் கூட ஓடிடலான்னு பார்த்தாங்க. இந்த ஓவரப்போ விண்டோ டைரக்ஷன் அப்படியே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஸ்டார்ட் ஆஃப் த இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல்லேருந்து டீப் கவர்ஸ் போச்சு. இப்போ அப்படியே மாறி உங்களுக்கு கண்ட்ரி அங்கேருந்து பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக பிஹைண்ட் த விக்கெட் உங்களுக்கு தேர்ட் மேன் பக்கம் போயிட்டுருக்கு. தூக்கி போட்டு உள்ளே கொண்டாந்தார். டஃப், ரொம்ப டஃப் ஆக்சுவலாக. லெக் கட்டர் அந்த ஆக்ஷனில் போகிறது ஈஸி அப்படின்னு பார்த்தா, அதே ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு கூகுளியாக போட்டு ராங்கனாக போட்டு உள்ளே கொண்டு வரது கஷ்டம். ஃபாஸ்ட்டாக போட்டிருக்காரு, கையை திருவலாம் பார்க்கல. ஒரு ஸ்டாக் பால் போட்டிருக்காங்க, ஸ்லோவராக போட்டார். கன்ஃபார்ம் 2 3க்கு மட்டும் விட்டுறக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. அஜய் ஃபீல்டர். ஸோ எதிர்பார்த்தபடி ஒரு ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். கால்ட்டே குத்தி போட்டார், நல்லா தூக்கி போட்டாங்க. இந்த முறை அடிக்கிற விந்தை யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். லைன் லென்த்தை மாற்றுறாரு, சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடுறாரு, கட்டர் வேறு போடுறாரு. எல்லா இனோவேட்டிவ் ஷாட்டும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆஃப் கட்டர் ஆட்டம் கை வச்சுருந்தார். இப்போ முதல் விக்கெட் விடுறாங்க இங்கே எண்டில் இல்லை. இந்த ஓவர் முழுக்குமே லாஃப் முழுக்க பவுலர் பக்கம் போயிருக்கு. பவுலர் டாமினேஷனை காட்டியிருக்காங்க. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க யூஜே பிரதர்ஸ் ஆடுகளம். அடுத்த நியூ பவுலர் சதீஷ். பேட்டில் பட்டு பாடியில் பட்டு உள்ளே தான் இருக்குது. பாபு ஒரு பக்கமே இருக்குது. ஓடி எடுக்கப்பட்ட 1. செகண்ட் பால் டு நியூ பேட்ஸ்மேன்.
ராஜ் பக்கம் போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2. 4 மோர். நல்லா ஏறினாங்க. மீண்டும் ஒரு யார்கர். சுத்திருச்சு பந்து. ஆள் உள்ளே வச்சு வேற போட்டிருக்காங்க பகவதி. பீர் ஸ்டெக்கில் எப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. டூ ஃபுல்லர். மீண்டும் ராஜ் அவர் பக்கம் போயிருக்கு. விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 1 ரன் ரன் அவுட்டு. டார்கெட் டிசைடிங் பந்து. அந்த ஒரு பந்து அவர்கிட்ட பக்கம் தான் போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. கேட்சாகவும் மாறி இருக்குது. அந்த கேட்சா பிடிச்சாங்க. விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. டார்கெட் 26. ரன்சஸ் கார்த்திக் ஸ்டேக்கில். ஓப்பனிங் பவுலர் அமர். முதல் பால் லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஆளாத பக்கம். ஃபர்ஸ்ட் பால் 4 இங்கே. நல்ல பந்து. பட் இருந்தாலும் பேட்ஸ்மேனோட பொட்டன்ஷியல் ஹையாக இருந்த காரணத்தினால ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்லோவர் த்ரூ தயார். குத்தி கட் எடுத்திருக்கு. சிங்கிள் மட்டும்தான். இப்போ தமிழ் வேந்தன் ஸ்டேக்கில். மீண்டும் தலையை தாண்டி போயிருக்கு. அப் அண்ட் ஓவர். டாப் ஆஃப் த ஃபீல்டர் போயிருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க. ஸ்லோவர் 1 கையிலே தெரிஞ்சு புதிய பேருக்கு 1 பவுன்ஸ் பவுண்டரி அந்த இடத்துல. செம்ம டெப்த் டச். அதுவும் சிங்கிளா மாதிரி இருக்கு. ஃபுல்லா ஸ்டிக்கை காட்டி கால் பட்டுச்சா பந்து பட்டுச்சான்னு தெரியல. ஆனால் விக்கெட்டு. 18 பால் பாக்கி இருக்கு. 15 தேவை. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் மணி வந்திருக்காங்க. 2 ஸ்ட்ரைட்டாகவே 2ங்கிற கால். ஓடிடுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிடுவாங்க. 3வது ரன் மட்டும் விட்டுறக்கூடாது. போனப்போல ஒரு எக்ஸ்ட்ரா வர விட்டானாங்க. இந்த பவுன்ஸோட வச்சாரு. சிங்கிள் மாற்றி லெஃப்ட் சைக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. சிட்டு சைக்கிள். இப்போ உள்ளே வந்திருக்கு பந்து. ஃபுல்லர் பால். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் கமிட் ஆகலை. பேக் ஃபுட்டில் வர விட்டு ஆட பார்த்தாரு. மீண்டும் அதே பேக் ஃபுட் கட் ஷாட். அதே இடத்துல பந்தை போட்டிருக்காரு செகண்ட் டைம். ஐ திங்க் 1 மோர் ரிமைனிங் இந்த ஓவரில். வர விட்டு ஆடினாரு. க்ளோஸ் டு பாடி ஆடினாரு. டிப்பிக்கல் லெஃப்ட் ஆர்ம் ஷாட் அது. அதை நல்லா ஸ்டாப் வேறு பண்ணி கொடுத்துருக்காங்க. சிறப்பான ஸ்டாப்பையும் பார்க்க முடியுது. ஓடி எடுக்கப்பட்ட 2. 4 போக வேண்டியது. நல்லா சேவ் பண்ணிட்டாங்க. நல்ல ஷாட்டு. 2 டாட்டுக்கு அப்புறம் சிட்ட ஒரு பேட்லேருந்து. டார்கெட் ஆக்சுவலாக 27 ரன்னு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 12 பால் பாக்கி இருக்குது. 9 ரன் தேவை. அடுத்த நியூ பவுலர் பிள்ளையார் வந்திருக்காங்க. முதல் பால் சீக்கியா ஆட பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக கைக்கு போயிருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு தேர்ட் மேனை உள்ளே வச்சாங்க. தேர்ட் மேனை ஒருத்தர் வெளில போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு செகண்ட் ஸ்லிப்பாக வச்சுருந்தாங்க ஜெயராம் அவரை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் 1 ரன் பேட்ஸ்மேனா ஒட்டெக்ஸ் பாபு வந்திருக்காங்க. செகண்ட் பால் விட்டாட பார்த்தாரு. கட் ஷாட்டுக்கான முயற்சி. பால் டு பால் மேட்ச் மாதிரி இருக்குது. தேர்ட் பால் ஓவரில் அவரோட ஃபேவரட்டான ஷாட்டுக்கு போனார். ரொம்ப நேரம் மேலே இருக்குது. அந்த கேட்சை பிடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 2 இருக்கா இல்லை சிங்கிள் தான் வச்சுக்கிட்டாங்க. லெஃப்டி பர்சன் ஸ்ட்ரைக் இருக்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பு லெஃப்ட் ஸ்லிப்பு டீப் பாயிண்ட்டு ஷார்ட் ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட்டு. ஒயிட்டிஷ் லாங்காக வச்சுருக்காங்க. பிச்சை யூஸ் பண்ணி போட்டார். நல்லா போட்டுருக்காருன்னு சொல்லலாம். சிங்கிள் மட்டுமே. ஐ திங்க் லாஸ்ட் 2 மோர். லெஃப்டாக திரும்பி போட்டாருங்க ஒரு ராக்கெட்டை. ஷார்ட் பவுண்டரி சைடு. இருட்டுற டைமில் ஒரு போர்டு ஓட்டாருன்னு சொல்லலாம். அவங்க வச்ச ஃபீல்டிங் எல்லாம் கரெக்டு தான். பேட்ஸ்மேன் ரொம்ப கான்ஃபிடென்ட் அடிச்சிட்டாரு. அவரோட ஸ்கோர்ஸ் லெவல் இன்னும் 1 ரன் தேவை. 1 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம். கடைசி ஓவருக்கு மீண்டும் மேட்ச் போயிருக்கு. பட் போட்ட ஓவர் ஒரு மேட்ச் ஓவருங்க. நம்பி கொடுத்ததுக்கு போட்டு கொடுத்தாரு பிள்ளையார். ரொம்ப டஃப்பாக கொண்டு போயிட்டார் இந்த மேட்ச். அவங்களுக்கு பந்தை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருந்தார். ப்ரெஷர் கண்டிப்பாக இருந்துச்சு பேட்ஸ்மேன் மேலே. இந்த ஒரு மணி அவருக்கான 2வது ஓவர். 1 ரன் தேவை. 6ல்
க்ளோஸ் டு பேட்டு, இன்சைட் அவுட் ஷாட்டு. அந்த பொசிஷனுக்கு வர முடியலை பேட்ஸ்மேனால், உள்ளே கொண்டாண்டார். செகண்ட் பால் 5-1. அல்ல எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஒரு பவுண்டரின்னு நினைக்கிறேன். 6 பிடிச்சா 6 அடித்து முடிச்சிருக்காங்க, மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை இங்கே KRN was 11. பட் விட்டு தராமல் ஆனாங்க ஆடுகளம் சேனல் யூஜே பிரதர்ஸ்.